திருவில்லிபுத்தூர் வம்சாவரம் இடையிலான இளைப்பாறும் கல் மண்டபம். அதோடைய பின்பகுதி பாருங்கள். இதுக்கு ரொம்ப முன்பகுதி இருக்கிற மாதிரி ஒன்றும் அழகாக இல்லை. ஆனால் எத்தனை தூண் இருக்குன்னு பாருங்கள். 1 2 இந்த கல் மண்டபத்தோடைய அகலம் ஒரு 25 அடி குறையாதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் பின்பக்கம் இது வந்து 6 1 2 3 4 5 6 கல் மண்டபம் கல் தூண் இருக்குது. அது மாதிரி முன்னாடி பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 9 10 தூண் இருக்குது முன்னாடி வரைக்கும். பாருங்கள் 9 தூண். இதில் முன்னாடி தனியாக 2 தூண் 10 தூண் இருக்குது. பாருங்கள் கல்வெட்டுகள் எதுவும் தெரியலை, பார்ப்போம். தெரிஞ்சால் அதை வந்து நம்ம வெளியிடுவோம். எல்லாம் கல்லுகள் வந்து நிறைய உடஞ்சி நொறுங்கி போய் தான் இருக்குது. இந்த கல் வந்து உடஞ்சிருக்குது. இதே போல் அங்கேயும் உடஞ்சிருக்க பிறகு இரும்பு வச்சு அதை நிறுத்தியிருக்காங்க, பெரிய இரும்பு பட்டை கொடுத்து. இதில் வந்து இங்கே இலைப்பாரும்போது ஏதாவது உரை நிகழ்த்துறதுக்கு உட்கார்றதுக்குள்ள இடம் போல தோணுது. இது பாருங்கள், இதுவும் சிதிலமடைஞ்சிருக்கு. எல்லாமே கல், எல்லாம் ஒன்றும் எவ்வளோ அழகாக நுணுக்கமாக நுட்பமாக ஒரு இலைப்பாறு மண்டபத்துக்கு கூட எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு பாருங்களேன். எவ்வளோ அழகம்னு பாருங்கள். குறைஞ்சது 12 அடிக்கு மேலே இருக்கும். 12 அடி 13 அடி இருக்கும் ஒரே கல்லில். அங்கே பாருங்கள், அது உடஞ்சிருக்கு. அதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நிறைய உடஞ்சிருக்கு. அந்த முன்னாடி இருக்க குமிழ் வந்து எல்லாமே உடஞ்சிருக்கு. இது இந்த மேலே உள்ளது உடஞ்சதுனால இதில் இரும்பு இதை கொடுத்து இதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க. அதே போல் அதையும் சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அது சரி பண்ணாமல் இருக்குது. இதை பராமரித்து கொஞ்சம் வேலை நடந்தது மாதிரி தான் தெரியுது. அது எந்த காலகட்டத்தில் செஞ்சாங்கன்னு தெரியலை. பாருங்கள், இது வந்து ரொம்ப மெல்லுசாக சிறுசாக இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே போக அகலமாகி பெரியதாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ சின்னதை வந்து பெரியது